ஹலோ மக்களே, நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஒரு செமினார் ஹால்குள்ள இருக்கீங்க. அங்க நிறைய மக்கள் இருக்காங்க. அங்க ரவீந்திர ஒருத்தர் பேசுறாரு. அவரு கண்டென்ட் எல்லாம் நல்லா பக்காவா பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஆனா ஆடியன்ஸ் அத பெருசா கவனிக்கவே இல்ல. இன்ட்ரெஸ்டாவே இல்லாத மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு அப்புறம் பேச வந்த ராஜா ஹால்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே கிளாப்ஸ் பறக்குது. எல்லாரும் அவர் என்னதான் சொல்ல போறாருன்னு ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ராஜாவும் தன்னோட பேச்ச ஸ்டார்ட் பண்றாரு. ஆடியன்ஸ் எல்லாரும் நல்லா கவனிச்சு அவங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்றாங்க. ரவி ராஜா ரெண்டு பேரும் நல்லா தான் பேசுறாங்க. ஆனா ராஜா பண்ணன ஒன்ன ரவி பண்ண மறந்துட்டாரு. அதுதான் ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, ஆபீஸ்க்கு ஒர்க் போறீங்க, ஸ்டூடெண்ட், டீச்சர், டாக்டர், பொலிட்டீசியன், பிசினஸ்மேன்னு எந்த ப்ரொஃபஷன்ல நீங்க இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி இருக்க மக்கள் கிட்ட உங்க மதிப்பை அதிகமாக்க அவங்கள நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்க நினைக்கிறத அவங்கள செய்ய வைக்க முடியும். இன்ஃப்ளூயன்ஸ்னு சொன்னதும் நெகட்டிவா யோசிக்காதீங்க. இத நீங்க நல்ல பயனுள்ள விஷயங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அதனால நீங்களும் உங்களை சுத்தி இருக்க மக்களும் பயனடைவாங்க. சோ பாசிட்டிவான விஷயங்களுக்கு மட்டுமே நான் இந்த பதிவுல சொல்ல போற டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுங்க. ஆத்தர் டேலி கார்னிகி எழுதின ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் இந்த புக்ல சொல்லப்பட்ட 11 லெசன்ஸ் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. இந்த லெசன்ஸை நீங்க தெரிஞ்சுட்டா 100 பேர் ஒரு இடத்துல இருந்தாலும் அங்க நீங்க தான் தனியா தெரிவிங்க. மக்கள் உங்க பேச்ச ஆர்வத்தோட கேட்பாங்க. உங்களுக்கான மரியாதை பல மடங்கு அதிகமாகும். சரி வாங்க ஒவ்வொரு லெசன்ஸையும் பாத்திரலாம். லெசன் நம்பர் 1, டோன்ட் கிரிட்டிசைஸ், கண்டெமெண்ட் ஆர் கம்ப்ளைண்ட். யாரையும் குறை சொல்லாதீங்க. குறை சொல்றதுனால உங்க வேலை என்னைக்குமே பெர்ஃபெக்ட்டா முடியாது. அது மத்த மக்களுக்கு உங்க மேல ஒரு வெறுப்பை தான் உருவாக்கும். இவன் எப்ப பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சுதான் விழுவான்னு உங்க மேல நெகட்டிவான ஒரு தாட்டை தான் அது உருவாக்கும். தலைமை பொறுப்புல நீங்க இருக்கீங்கன்னா இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. திட்டுறதுனாலயோ குறை சொல்றதுனாலயோ உங்க மேல பயமும் வெறுப்பும் மட்டும்தான் மக்களுக்கு இருக்குமே தவிர மரியாதை இருக்காது. நீங்க சொல்ற வேலையையோ பெர்ஃபெக்ட்டா அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியாது. அதுவே அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை அமைதியா சொல்லி அதுல இருந்து வெளியே வர அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. இது அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற மதிப்பை அதிகமாக்கும். இத இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா ஆக்டர் கமல்ஹாசன் நடிச்ச அன்பே சிவம் படத்தை சொல்லலாம். அதுல மாதவன் ரொம்ப செல்ஃபிஷான ஒருத்தரா இருப்பாரு. ஆனா கமலுக்கு அது பிடிக்காது. மாதவனை மாத்தணும்னு முயற்சி பண்ணுவாரு. அதுக்காக மாதவனை திட்டி குறை சொல்லி எல்லாம் மாத்த மாட்டாரு. அதுக்கு பதிலா கமல் பொறுமையா மாதவன் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ சொல்லி அவரோட பெர்ஸ்பெக்டிவையே மாத்துவாரு. இங்க நம்ம கத்துக்க வேண்டியது யாரோட பிஹேவியரையும் அவங்களோட செயல்களையும் நம்ம பிளேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு பிடிக்காத மாதிரி செயல்களை யாராவது பண்றாங்கன்னா அதை பொறுமையா சொல்லி அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ்ல இருந்து வெளியே வர உதவி பண்ணுங்க. இது உங்க மதிப்பை அதிகமாக்கும். அடுத்து லெசன் நம்பர் 2, கிவ் ஹானஸ்ட் அப்ரிசியேஷன். மக்கள் பணத்தை விட பாராட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. உங்களை சுத்தி இருக்க மக்கள் கிட்ட ஜென்யூனான அப்ரிசியேஷனையே கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு சின்ன பாராட்டு அவங்களோட டேவையே ஹாப்பியா வச்சுக்க உதவி பண்ணும். உங்க மேல அவங்களுக்கு இருக்கிற மதிப்பையும் அதிகமாக்கும். உங்களுக்கு யாராவது உதவி பண்ணுனா மறக்காம நன்றி சொல்லுங்க. கடையில போய் காசை கொடுக்குறீங்கன்னா அந்த பொருட்களை நீங்க கையில வாங்கும் போது அந்த கடைக்காரருக்கு நன்றி சொல்லலாம். உங்க அம்மா இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்த லஞ்சுக்கு நன்றி சொல்லலாம். இந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்க மக்கள் உங்களுக்கு ஃபேவரா பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு பாராட்டுங்க. நீங்க ஜென்யூனா கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ஸ் அவங்கள வேல்யூபுலா ஃபீல் பண்ண வைக்கும். ஆட்டோமேட்டிக்காவே உங்க கூட மக்கள் க்ளோஸா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுக்கு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா சூப்பர் ஸ்டாரோட பாஷா மூவிய சொல்லலாம். ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரா மாணிக்கம் இருப்பாரு. ஆனா அவரோட பாஸ்ட பத்தி யாருக்கும் தெரியாது. அப்பவும் தன்னோட ஆட்டோ ஷெட்ல தன்னை சுத்தி இருக்க மக்கள் கிட்டன்னு எல்லார்கிட்டையும் மாணிக்கம் ஜென்யூனான பாராட்டுக்களை கொடுப்பாரு. அவரோட கைண்டான குணத்தினாலேயே மக்கள் அவரை வேல்யூ பண்ணுவாங்க. அவரோட பாஸ்ட்ல பணக்காரரா இருந்ததுனால இது நடக்கல. அவரோட கேரக்டர்னால தான் இது நடந்திருக்கு. சோ நீங்க யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜென்யூனான காம்ப்ளிமெண்ட்ஸையே அவங்களுக்கு கொடுங்க. அவங்களோட ஒர்த்தை அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெசன் நம்பர் 3, அரௌஸ் இன் த அதர் பர்சன் அண்ட் ஈகர் வாண்ட். மக்கள் எப்பவுமே அவங்களோட ஆசைகளுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்களே தவிர உங்களை பத்தி பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களோட ஆசைகளை பத்தி நீங்க எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கீங்கன்னா அது அவங்களுக்கு போர் அடிக்க தான் செய்யும். ரியலாவே மத்தவங்க சொல்றத நீங்க காது கொடுத்து கேட்டீங்கன்னா அவங்க உங்க கூட க்ளோஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. இங்க எல்லாருக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். நீங்க நினைக்கிறதையே மத்தவங்களும் நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோ உங்க ஆசைகளையும் எண்ணங்களையும் அடுத்தவங்க மேல திணிக்காம நீங்க சொல்றத பண்றதுனால ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு என்ன யூஸ்ன்னு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. தானாவே நீங்க சொல்றத அவங்க கேட்பாங்க.
அடுத்து லெசன் நம்பர் 4, became genuinely interested in other people. மக்கள் எப்பவுமே அவங்க பேசுறத யாராவது கேட்பாங்களான்ற எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருப்பாங்க. நீங்க ஒருத்தங்களுக்கு கஷ்டப்பட்டு உதவி பண்ணனாதான் மத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னு எல்லாம் இல்ல. ரியலாவே ஆப்போசிட்ல இருக்க பர்சன் பேசுற விஷயத்த நீங்க காது கொடுத்து கேட்டாவே போதும், உங்க பக்கம் தானாவே அவங்க வந்துருவாங்க. இதுக்கு பெஸ்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாரணம் ஆயிரம்ல அப்பா சூர்யாவை சொல்லலாம். அவரு பாக்குற எல்லார்கிட்டயுமே ஒரு டீப்பான கான்வர்சேஷனையே வச்சிருப்பாரு. ரியலாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்னதான் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சொல்ல வராங்கன்னு கேட்பாரு. காமா பேசுவாரு. அதுவே அவரை மதிப்பான பர்சனா மாத்தி இருக்கும். சோ இத நீங்களுமே உங்க டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ணலாம். மத்தவங்க சொல்ல வரத கேளுங்க. அங்க இங்கன்னு பாத்துட்டு இல்லாம ஜென்யூனாவே கேட்டு அவங்க பேசுறதுக்கு ஏத்த பதிலா சொல்லுங்க. அவங்க பேசுற டாபிக்கு ரிலேட்டடான கேள்விகளை கேளுங்க. நீங்க இன்ட்ரெஸ்டாவா இருக்கீங்கன்னு புரிய வைங்க. ஆனா ஃபேக் பண்ணாதீங்க, அது டோட்டல் ரெஸ்பெக்டையும் கெடுத்து விட்டுரும். அடுத்து லெசன் நம்பர் 5, ஸ்மைல். சிரிக்க சொன்னதும் நீ சிரிக்காதாத்தா பயமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு பயம் காட்டுற மாதிரி சிரிக்க கூடாது. மைல்டான ஒரு ஸ்மைலையே எப்பவும் மெயின்டைன் பண்ணுங்க. யாருக்கிட்ட வேணும்னாலும் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த ஸ்மைல் உங்களுக்கு உதவும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல ஒருத்தங்களுக்கு உங்க மேல மதிப்பும் மரியாதையும் அதிகமாகணும்னா எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே உருன்னு இருக்காம முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சச்சின் விஜய சொல்லலாம். அவரு பாக்குற பேசுற எல்லார்கிட்டயுமே அந்த ஸ்மைல மெயின்டைன் பண்ணுவாரு. அதுவே நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணும். சோ நீங்களுமே உங்க டே டு டே லைஃப்ல இதை ட்ரை பண்ணலாம். அடுத்து லெசன் நம்பர் 6, ரிமெம்பர் தி நேம்ஸ். நீங்க பேசுறப்ப நேம் சொல்லி பேசும்போது அது மக்களுக்கு மரியாதையை உணர்த்தும். அதுக்குன்னு வயசுல பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசணும்னு சொல்லல, மதிப்போட பேர் சொல்லி கூப்பிடலாம். நீங்க ஒர்க் பாக்குற பிளேஸ்ல இல்ல நியூவா மீட் பண்றவங்கள அவங்க நேம ஞாபகம் வச்சு நீங்க பேசுறப்ப சொல்லும் போது அவங்க மரியாதையா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்ற ஃபீல் அவங்களுக்கு வரும். சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க புது பர்சனை மீட் பண்றீங்கன்னா அவங்க நேம ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. தேவைப்படுற இடத்துல மரியாதையா அதை யூஸும் பண்ணுங்க. அடுத்து லெசன் நம்பர் 7, தி ஒன்லி வே டு வின் ஆர்கியூமெண்ட் இஸ் டு அவாய்ட் இட். நீங்க ஒருத்தங்க கிட்ட ஆர்கியூ பண்றீங்கன்னா அதுல சண்டை பெருசாதான் ஆகுமே தவிர அதனால பிரச்சனை மாறாது. நீங்க ஆர்கியூ பண்றப்ப எமோஷன்ஸ் அங்க அதிகமா வெளிப்படும். ஒரு சின்ன ஓட்டைய ஊதி ஊதி பெருசாக்குற மாதிரி தான் நீங்களே உங்க சண்டைய ஆர்கியூ பண்ணி பெருசா ஆக்குவீங்க. சோ ஒரு ஆர்கியூமெண்ட்ல நீங்க வின் பண்ணணும்னு நினைச்சா அந்த ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்றதுதான் பெஸ்டான வழியா இருக்கும். எல்லார்கிட்டயுமே உங்க பாயிண்ட்ஸையே சொல்லி புரிய வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க நார்மலா சொல்லும் போது புரியலன்னா ஆர்கியூ பண்றதுனால மட்டும் புரியும்னு சொல்லிட முடியாது. சோ ஆர்கியூ பண்றதுக்கு முன்னாடி அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிங்க. வேலிடா இருக்கிற உங்க பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லுங்க. ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை பிளேம் பண்ற மாதிரி இருக்க கூடாது. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆர்கியூமெண்ட்ஸை அவாய்ட் பண்ண பாருங்க. அத மீறியும் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தா நெகட்டிவான எமோஷன்ஸை கொட்டி தீக்காம கண்ட்ரோலா இருக்க பாருங்க. நீங்க ஆர்கியூ பண்ணாம கண்ட்ரோல் பண்ணி இருக்கும்போது அதுவே உங்க மேல ஒரு மதிப்பையும் மரியாதையையும் மத்தவங்களுக்கு உருவாக்கும். அடுத்து லெசன் நம்பர் 8, ரெஸ்பெக்ட் ஃபார் அதர் பர்சன்ஸ் ஒப்பீனியன். மத்தவங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. நீங்க சொல்றதை விட பெஸ்டான ஒப்பீனியனை கூட அவங்க சொல்லலாம். நீங்க தலைமை பொறுப்புல இருக்கிறீங்கன்னா மத்தவங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா கேளுங்க. நீங்க லீடரா இருக்கும்போது கூட அவங்க ஒப்பீனியன்ஸையும் கேக்குறீங்கன்னு உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்டும் அதிகமாகும். இங்க எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நீங்க ஒண்ணு கொடுத்தாதான் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். நீங்க சொல்றத மத்தவங்க கேட்கணும்னா மத்தவங்க சொல்றதையும் நீங்க காது கொடுத்து கேட்கணும். எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் மக்கள் உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரோட ஒப்பீனியன்ஸையும் கேளுங்க. மத்தவங்க சொல்ற எல்லாத்தையும் தெளிவா கேட்டு உங்க பெர்ஸ்பெக்டிவ சொல்லுங்க. அடுத்து லெசன் நம்பர் 9, லெட் தி அதர் பர்சன் ஃபீல் தட் ஐடியா இஸ் தேர். மக்களுக்கு பொதுவா ஆர்டர் போடுறது சுத்தமா பிடிக்காது. நீங்க ஒரு விஷயத்த செஞ்சுதான் ஆகணும்னு ஒருத்தங்க கிட்ட போய் சொன்னா அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்ல நிறைய சான்சஸ் இருக்கு. அதுவே செஞ்சு கொடுக்கறையான்னு கேட்டா அவங்க யோசிப்பாங்க. நீங்க சொல்ற வர்க்க முடிச்சு தரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. டெசிஷனை மக்கள் கிட்டயே விட்டுருங்க. நீங்க சொல்ல போற ஒர்க்ல சாய்ஸ் கொடுங்க. அதுல எதை சூஸ் பண்ணனா பெஸ்டா இருக்கும்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஃபைனல் முடிவை நீதான் எடுக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாம அவங்க கிட்டயே கொடுங்க. ஏன்னா இங்க எல்லாருக்குமே அவங்க நினைச்சதான் பண்ணணும்னு இருக்கும். யாரோ ஒருத்தவங்க சொல்லி பண்றத மக்கள் விரும்ப மாட்டாங்க. நீங்க சொல்றத மக்கள் கேட்கணும்னா சாய்ஸ அவங்க கிட்டயே கொடுத்து ஒரு முடிவை எடுக்க வைங்க. உங்க வேலையும் நடந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் நீங்க ஆர்டர் போட்ட மாதிரி தெரியாது. நெக்ஸ்ட் லெசன் நம்பர் 10, டாக் அபவுட் ஓன் மிஸ்டேக்ஸ் ஃபர்ஸ்ட். மத்தவங்கள பத்தி பிளேம் பண்றீங்கன்னா அதுல நீங்க முதல்ல சரியா இருக்கீங்களான்னு பாருங்க. உங்க மேல இருக்கிற மிஸ்டேக்ஸ முதல்ல சரி பண்ணுங்க. அதுக்கப்புறமா மத்தவங்கள நீங்க சொல்லலாம்.
ஆனா அதை நெகட்டிவா ப்ளேம் பண்ணாம பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ் நடக்கிறது காமன் தான். அதுக்காக ஓவரா ரியாக்ட் பண்ணி திட்டி அள வைக்காம பொறுமையா உங்க மிஸ்டேக்ஸ முதல்ல சொல்லி நீங்க மத்தவங்களோட மிஸ்டேக்ஸ புரிய வைக்கலாம். உங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ சொல்லி அதனால உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க ஷேர் பண்ணும்போது நீங்க அவங்கள ப்ளேம் பண்றீங்கன்ற ஃபீல் வராது. அவங்களும் பண்ணின மிஸ்டேக்ஸ சரி பண்ணிப்பாங்க. அடுத்து லெசன் நம்பர் 11, ப்ரீஸ் எவ்ரி மூமெண்ட். பாராட்டுக்கு மயங்காத மக்களே இங்க இல்லைன்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு யாராவது ஒரு சின்ன உதவிய பண்ணனா கூட அவங்க கிட்ட நன்றி சொல்லுங்க. அந்த உதவி உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க மத்தவங்களோட சின்ன சின்ன வெற்றியையும் மனசார பாராட்டும் போது இன்னும் அவங்க மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. உதாரணம் சொல்லணும்னா சூரரை போற்று படத்துல சூர்யா அவரோட டீம் மெம்பர்ஸ மோட்டிவேட் பண்ணுவாரு. என்னதான் ஃபெயிலியர்ஸ பார்த்தாலும் கிடைக்கிற சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் அவங்கள பாராட்டுவாரு. அதனாலயே டீம் மெம்பர்ஸ் மோட்டிவேட்டடா வேலை பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன முன்னேற்றத்தையும் கொண்டாடுங்க. ஜென்யூனா பாராட்டுக்களை வெளிப்படுத்துங்க. வின்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இந்த புக்ல சொல்லப்பட்ட எதுவுமே மக்களை மேனிபுலேட் பண்ணி நீங்க சொல்றத பண்ண வைக்கிற நோக்கமா வச்சு பண்ணல. இது உங்க ரியல் கேரக்டரையே வச்சு மத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் தான். இத உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்கிட்ட வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப்னு யாருக்கிட்ட வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். உங்களால நினைச்ச ரிசல்ட்டையே பார்க்க முடியும். ஆனா முக்கியமான ஒன்ன மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எதை பண்ணனாலும் ரியலா பண்ணணும். ஃபேக்கா பண்ணா உங்க மொத்த மரியாதையும் காலி ஆகிடும். சோ கவனமா இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.